கவரிங் நகை என்பதன் பொதுவான அர்த்தம் என்ன? சரியான விடை வேறு உலகத்தில் மேல் தங்க நிற பூசப்பட்ட நகை. கவரிங் நகைகளில் பொதுவாக பயன்படுத்தப்படும் அடிப்படை உலோகம் எது? விடை செம்பு. செம்பு மற்றும் கலவை உலோகங்கள் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன. கவரிங் நகைகள் ஏன் அதிகமாக பயன்படுத்தப்படுகின்றன? விடை குறைந்த விலை, அணுகுமுறை எளிமையாக இருப்பதால் மலிவான ஆடம்பர நகைகள் பிரபலமாக உள்ளன. கவரிங் நகைகளில் தங்க நிறம் எப்படி உருவாக்கப்படுகிறது? விடை எலக்ட்ரோ பிளேட்டிங் முறை. தங்கம் போன்ற பூச்சு மின்சார முறை மூலம் போடப்படுகிறது. கவரிங் நகைகள் நீண்ட நாட்கள் நிறம் மாறாமல் இருக்க என்ன செய்ய வேண்டும்? விடை பர்ஃப்யூம் மற்றும் நீர் தவிர்க்க வேண்டும். எலக்ட்ரோ பிளேட்டிங் என்றால் என்ன? விடை மின்சாரத்தின் மூலம் உலோகப்பூச்சு இடுதல். இந்த நுணுக்கமான டெக்னிக் பொருளின் தோற்றத்தை செயலாக்கி மின்மினுக்கும். கவரிங் நகைகள் எந்த துறையில் அதிகம் பயன்படுத்தப்படுகின்றன? விடை ஃபேஷன். பொதுவாக இவை ஆடைகள் மேல் அழகை உயர்த்துவதற்காகவும் அணிபவரின் தனித்தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவும் உதவுகின்றன. கவரிங் நகைகள் பொதுவாக எதனால் விரைவாக மங்கும்? விடை வேர்வை மற்றும் கெமிக்கல்ஸ். அதிகமாக வரக்கூடிய சூழ்நிலையில் நகைகளை பயன்படுத்துவதில் கவனம் செலுத்த வேண்டும். இமிடேஷன் ஜுவல்லரி என்பதன் பொதுவாக எதை குறிக்கும்? விடை கவரிங் நகைகள் கவர்ச்சியான தோற்றத்திற்காக பித்தளை, தொடரி, முத்து மற்றும் பல வகை புனை வைரங்கள் போன்றவற்றை கொண்டு தயாரிக்கப்படுகின்றன. கவரிங் நகைகள் முழு தங்க நகைகள் விட எதில் குறைவாக இருக்கும்? விடை மதிப்பு. தங்க நகைகளின் மறு விற்பனை மதிப்பு உயர்ந்ததாக இருக்கும், ஆனால் கவரிங் நகைகளின் மறு விற்பனை மிகவும் குறைவு. கவரிங் நகைகளில் நிக்கல் அதிகமாக உள்ளதால் சிலருக்கு என்ன பிரச்சனை ஏற்படலாம்? விடை தோல் ஒவ்வாமை. தோலில் சிவப்பு புள்ளிகள், அரிப்பு மற்றும் சில நேரங்களில் வீக்கம் அறிகுறி காமிக்கலாம். ஃபேஷன் நகைகள் மற்றும் கவரிங் நகைகள் பொதுவாக எதற்காக வாங்கப்படுகின்றன? விடை அலங்காரம். அழகிய நகைகள் ஆடம்பரத்தை அதிகரிக்கவும் தனித்துவத்தை வெளிப்படுவதற்கும் உதவுகின்றன. கவரிங் நகைகளை எப்படி சேமித்தால் நீண்ட நாட்கள் இருக்கும்? விடை உடைக்கும் பெட்டியில். நகைகளை தனித்தனியாக மெல்லிய துணியில் மடித்து வைப்பது மிகவும் நல்லது. கோல்டு பிளேட் ஜுவல்லரி என்றால் என்ன? விடை தங்கப்பூச்சு செய்யப்பட்ட நகை. இது அழகான வடிவங்களை கச்சிதமாகவும் நவ நாகரிகமாகவும் வடிவமைக்க அனுமதிக்கிறது. கவரிங் ஜுவல்லரியில் ஸ்டோன்ஸ் அதிகமாக பயன்படுத்துவதற்கான காரணம் என்ன? விடை அழகுக்காக. கவரிங் நகைகளின் மிகப்பெரிய பயன் என்ன? விடை குறைந்த செலவில் அழகு. நகைகள் பல்வேறு வடிவங்கள் கிடைக்கின்றன, வெவ்வேறு சுவைகள் மற்றும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ற பொருந்துகின்றன. கவரிங் வளையல்கள் அதிகமாக பயன்படுத்தப்படும் நிகழ்ச்சி என்ன? விடை திருமணம் மற்றும் விழாக்கள். அவை பாரம்பரிய அழகை மேலும் உயர்த்துகின்றன. பெண்கள் இவற்றை அணிந்து கொண்டால் அவர்கள் தோற்றம் மிக அழகாக மாறுகிறது. கவரிங் நகை அதிக வெப்பத்தில் வைக்கப்பட்டால் என்ன ஆகலாம்? விடை கோட்டிங் பாதிக்கப்படும். கவரிங் நகைகள் அதிக வெப்பத்தில் நீண்ட நேரம் இருக்கும்போது அவற்றின் மேற்பரப்பு கோட்டிங் கெட வாய்ப்புள்ளது. பழமையான ஆபரணங்கள் ஏன் பிரபலமானவை? விடை பழமையான வடிவமைப்பு. கூடுதலாக இவை
நவீன மற்றும் பாரம்பரிய உடைகளை எளிதில் பொருத்தும் கவரிங் நகை பற்றிய அறிவு எந்த துறையுடன் தொடர்புடையது? விடை ஃபேஷன் மற்றும் நகை வடிவமைப்பு. இது கலைத்திறனையும் படைப்பாற்றலையும் ஒன்றிணைக்கும் ஒரு துறையாகும்.